அனைவருக்கும் வணக்கம். ஒரு இன்னைக்கு சமீபத்தில அந்த பூர்வீக சொத்துல பெண்கள் பாகப்பிரிவினை கேட்கறதுல ரொம்ப குழப்பம் அடைகிறாங்க. இதுக்காக புரியாம பல பேரு சிவில் சூட் போட்டுட்டு ரொம்ப நாள் காத்திருக்காங்க. ஷார்ட்டா சொல்றோம். தெளிவா வச்சுக்கங்க. 2005ஆம் ஆண்டுக்கு முன்னால பூர்வீக சொத்து பாகப்பிரிவினை ஆயிருந்தா, அதுல பிறந்த மக்கள், பெண் மக்கள் பங்கு இருந்தாலும் கேட்க முடியாது. 2005க்கு முன்னால பாகப்பிரிவினை ஆகாம இருந்தால், அந்த சொத்துலயும் பெண்கள் பங்கு கேட்கலாம். அல்லது பொதுவா பெண்களுக்கு எந்த லிமிட்டேஷன் இல்ல. அதாவது எந்த கால லிமிட்டேஷன் இல்லாம பூர்வீக சொத்துல பங்கு இருக்குன்னு உத்தரவு ஆயிருச்சு. ஆனால் அதுல ஒரு சின்ன நிபந்தனை, 2005ஆம் ஆண்டுக்கு முன்னால் பாகப்பிரிவினை செய்யப்பட்டிருந்தால் அதுல கோர முடியாது. 2005க்கு முன்னால பாகப்பிரிவினை செய்யாம இருந்தா அந்த சொத்துல கோரலாம். 2005க்கு முன்னால ஆகாம இருந்துச்சு அப்படின்னாலே அதுல பூரா கோரலாம். அப்ப பின்னாடி சிட்டிஸ் 2005க்கு பின்னால எதுவும் சொத்துக்கள் அவங்களுக்கு பாத்தியப்பட்டதா அவங்க அப்பா வாங்கி அவர் தவறி போயோ அல்லது ஐயா இருந்து அவர் தவறி போயோ இப்படி பூர்வீக சொத்தா இருந்தா கேட்கலாம். ஆனால் அந்த கண்டிஷன் என்னன்னா தெளிவா இருந்துக்கங்க. பெண்கள் அனைவருமே பூர்வீக சொத்தா இருக்கலாம், அல்லது தந்தை வழி சொத்தா இருக்கலாம், தாத்தா வழி சொத்தா இருக்கலாம். அதுல அவங்களுக்கு பாகம் இருக்கும் பட்சத்துல 2005ஆம் ஆண்டுக்கு முன்னால பாகப்பிரிவினை செய்யாமல் இருந்தா அந்த சொத்துல கேட்டுக்கலாம். பாகப்பிரிவினை செஞ்சிருந்தா கேட்டுக்க முடியாது. மற்ற அனைத்து சொத்துக்களும் பொருந்தும். இந்த தெளிவா இருந்துட்டாங்களே பல பெண்கள் நீதிமன்றத்துல தேவையில்லாம புரிதல் இல்லாம 2005க்கு முன்னால பாகப்பிரிவினை ஆன சொத்துக்களையும் பொறுத்து கோர்ட்ல கேஸை போட்டுட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அந்த அலைச்சலை தவிர்க்க முடியும். இதுல தெளிவா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.